ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீபூ நீலா சமேத ஸ்ரீ சீனிவாச பரபிரம்மணே நமக. விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பீஷ்மாச்சாரியார் மேற்கண்ட ஸ்லோகத்தில் குறிப்பிட்டிருப்பது போல ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் பரவாசுதேவராய் ஸ்ரீபூ நீலா சமேதராய் வீட்டிருக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணு பக்த கோடிகளை ரட்சிப்பதற்காக இந்த பூலோகத்தில் எடுத்த அவதாரங்கள் எத்தனையோ. அவற்றுள் திரேதாயுகத்தில் தசரத மகாராஜாவின் திருக்குமாரனாக அவதரித்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும், துவாபர யுகத்தில் வசுதேவ் சுதனாக அவதரித்து பின் நந்தகோப குமாரனாக வளர்ந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும், இந்த கலியுகத்தில் நம்மையெல்லாம் கலிபுருஷனின் பிடியிலிருந்து கடைத்தேற்ற அர்ச்சாரூபியாய் இந்த திருமலையில் எழுந்தருளிருக்கும் திருவேங்கடத்து எம்பெருமான் என 3 யுக எம்பெருமான்களும் ஒரே சன்னதியில் எழுந்தருளி இருப்பது நமது திருமலையில்தான். இந்த திருமலையில் திருவேங்கடமுடையானுக்கு நித்தியோத்சவம், வாரோத்சவம், மாசோத்சவம், வருடாந்தர உற்சவம் என்று எத்தனையோ விசேஷங்கள். அவற்றில் வருடத்துக்கு ஒருமுறை நடைபெறும் பிரம்மோற்சவமும், இதோ இந்த மாசி மாதத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் தெப்போற்சவமும் மிகவும் விசேஷமானது என்று சொல்லலாம். ஏன் தெரியுமா? மீதி உற்சவங்கள் எல்லாம் ஆர்ஜித உற்சவங்கள், அதாவது பக்தர்கள் கட்டணம் செலுத்தி தரிசிக்க வேண்டிய உற்சவங்கள். ஆகவே அவற்றை ஒரு சில பக்தர்கள் மட்டுமே அனுபவிக்க முடியும். ஆனால் எம்பெருமான் விதவிதமான அலங்காரங்களில், விதவிதமான வாகனங்களில் இரவும் பகலும் வீதி உலா வரும் பிரம்மோற்சவத்திலும் சரி, இதோ இந்த சுவாமி புஷ்கரணியில் நடைபெறுகின்ற வருடாந்திர தெப்போற்சவத்திலும் சரி, எந்தவிதமான கட்டணங்களும் இல்லாமல், எந்தவிதமான பாகுபாடும் இல்லாமல், ஏழை பணக்காரர், ஆண் பெண், குழந்தைகள், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வித்தியாசங்கள் இல்லாமல் அனைத்து பக்தர்களும் திரளாக வந்து எம்பெருமானை தரிசித்து அவரது திருவருளை பெறும் பாக்கியம் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு கிடைக்கிறது அல்லவா? அதுவும் இந்த தெப்போற்சவம் பக்தர்களின் கண்களுக்கு விருந்தளிப்பதோடு உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை தருகிறது. கோடைக்காலம் தொடங்கிவிட்டதன் அறிகுறியாக சுரீர் என்ற வெயில் நம்மை தாக்குகிற வேளையில், அந்தி சாயும் பொழுதில் சில் என்கிற நீர் நிரம்பி இருக்கிற இந்த சுவாமி புஷ்கரணியில் எம்பெருமானுக்கு நடைபெறும் இந்த தெப்போற்சவம் நமது உடல் வெப்பத்தை மட்டுமன்றி நமது மனசையும் குளிர வைக்கிறது அல்லவா? பக்தர்களே, இந்த தெப்போற்சவம் மொத்தம் 5 தினங்கள் நடைபெறுகிறது. தெப்பம் என்றாலே படகு என்று கூட சொல்வார்கள். அந்த கால ராஜாக்கள் தங்கள் ராணிமார்களுடன் அலங்கரிக்கப்பட்ட அன்னப்பக்ஷி போன்ற படகில் முழு நிலா வானில் பவனி வரும் வேளையில் அரண்மனைக்கு சமீபமாக உள்ள தடாகத்திலோ ஆற்றிலோ படகு சவாரி செய்வார்களாம். அவர்களே இப்படி அனுபவிக்கும் போது 7 புவனங்களையும் ஆளுகின்ற சக்கரவர்த்தி அல்லவா நமது திருவேங்கடமுடையான். ஆகவே அந்த எம்பெருமானுக்கும் அவரது உபயதேவிமார்களுக்கும் இந்த சுவாமி புஷ்கரணியில் தெப்போற்சவம் செய்வித்து அவருடைய அருள் மழையில் பக்தர்களான நம்மை குளிர வைக்கிறார்கள். எம்பெருமான் ஒரு தயாசாகரம். அவருடன் இருக்கும் தேவிகளோ தயா தேவிகள். குளுமையான பார்க்கடலில் ஆதிசேஷனே ஒரு படகாக இருக்க, மெத்தென்ற அவரது மடியில் தேவிமார்கள் இருவரும் தங்கள் பூ போன்ற திருக்கரங்களால் திருவடிகளை வருடிவிட யோக நிதிரை செய்யும் பகவான் இந்த பூலோகத்தில், இந்த திருமலையில் தான் உவந்து ஏற்றுக்கொண்ட சுவாமி புஷ்கரணியில் தெப்போற்சவம் காண்பது மிகவும் பொருத்தம்தானே. முதல் நாள் ரகுகுல நந்தனனான ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுக்கும், அடுத்த நாள் யாதவகுல தீபமான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் இதோ இந்த சுவாமி புஷ்கரணியில் தெப்போற்சவம் நடைபெற்றது. 3ஆம் நாளாக ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிவு செய்ய வேண்டும் நாம் தெழிகுரல் அரவி திருவேங்கடத்து எழில்கொள் ஜோதி எந்தை தந்தைக்கே என்று நம்மாழ்வார் பாசுரமிட்ட திருவேங்கடமுடையான் உபயநாச்சிமார்களோடு சர்வாபாரண பூஷிதராய் தீபகாந்தியாய் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் பவனி வந்தார். இது 4ஆம் நாள். இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ இந்த எம்பெருமானின் தெப்போற்சவத்தை கோவிந்தா கோவிந்தா என்கிற ஆரவாரத்தோடு திருமலை எங்கும் எதிரொலிக்க பக்தர்கள் இந்த
தெப்போற்சவத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அனுபவத்தை நாம் இருந்த இடத்திலிருந்தே அனுபவிக்க நமக்கு வாய்ப்பு தந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வது டி.கே. லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன்றனோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நங் காமங்கள் மாற்று என்று வேண்டுகோள் விடுத்தாள் ஆண்டாள். அந்த கோவிந்தன் கலியுக வரதனாக, மலையப்ப சுவாமியாக, சீனிவாச பெருமானின் உற்சவ மூர்த்தியாக, ஸ்ரீதேவி பூமிதேவி தாயார்களுடன் சுவாமி புஷ்கரணியில் திவ்ய அலங்கார சொரூபனாக இதோ தெப்போற்சவம் காணுகிறார். ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் யோகதேசம் என்று ஒரு துதி. அதில் எம்பெருமானின் இந்த திவ்ய மங்கள சொரூபத்தை இவ்வாறாக வர்ணித்திருக்கிறார்கள். அடர்ந்து நீருண்ட கார்மேக திருமேனி, படர்ந்து நிற்கின்ற சுந்தர தோற்றம், தொடர்ந்து எழில்வாய்ந்த புயங்கள், உடன் மலர்ந்தோர் புன்னகை வதனம், தாமரையின் உள்ளிருக்கும் இதழொத்த கண்கள், காமுறுவோர்க்கும் அமுதான புருவங்களும் பற்களும், பாமரரும் இன்புறவே அன்பான பார்வையும், யாமறியும் நகையெல்லாம் பூண்டதோர் தேகமும், பங்கயத்தின் நூலத்த மஞ்சர் பட்டாடையும், నేటి తెప్పల తేలి కులికేవు స్వామి, కోనేటి తెప్పల తేలి కులికేవు స్వామి, మా లక్ష్మీ చంతలో మమ్మేలు విల్తలో, మా లక్ష్మీ చంతలో మమ్మేలు విల్తలో, కోనేటి తెప్పల తేలి కులికేవు స్వామి, మా లక్ష్మీ చంతలో మమ్మేలు విల్తలో, మా లక్ష్మీ చంతలో మమ్మేలు విల్తలో, కోనేటి తెప్పల తేలి కులికేవు స్వామి. చూపు మంటగా మారే లోకమెల్ల నీలో చేరే, నింగి నెల నీరే నీరే పాపవైన నీవే నీవే. కంటి చూపు మంటగా మారే లోకమెల్ల నీలో చేరే, నింగి నెల నీరే నీరే పాపవైన నీవే నీవే. మరియాకు తెప్పల తేలితివానాడు, మళ్ళీ మళ్ళీ అదే లీల ఈనాడు. మరియాకు తెప్పల తెలితివానాడు, మళ్ళీ మళ్ళీ అదే లీల ఈనాడు. కోనేటి తెప్పల తేలి కులికేవు స్వామి, మా లక్ష్మీ చంతలో మమ్మేలు విల్తలో, కోనేటి తెప్పల తేలి కులికేవు స్వామి. పాలవెల్లి కల్లోలంలో శేషశయ్య ఉల్లాసంలో, పాలవెల్లి కల్లోలంలో శేషశయ్య ఉల్లాసంలో, ఎల్లలేని తెప్పల తెలితివానాడు,
మళ్ళీ మళ్ళీ అదే తప్యందాని తపసా తపసా తాన్యతప్యందాని తపసా తాని తపసా తపసా తాని తపసా పశ్యన్న పశ్యన్ తపసా తాని తపసా పశ్యన్ తపసా పశ్యన్న పశ్యన్ తపసా పశ్యంతేభ్యస్తేభ్యో పశ్యన్ తపసా పశ్యంతేభ్యः अपश्यन्तेभ्यस्तेभ्यो पश्यन्न पश्यन्तेभ्य एतास्तेभ्यो पश्यन्न पश्यन्तेभ्य तेभ्य एतास्तेभ्यस्तेभ्य एता इष्टका एतास्तेभ्यस्तेभ्य एता इष्टका इष्टका एता इष्टका निर्निष्टका एता इष्टकानिः इष्टका निर्निष्टका इष्टका निरमिमता निरिष्टका इष्टका निरमिमता विमत निर्निरमिमतेव एवो विमत निर्निरमिमतेव अमिमदेव एवो विमदेवश्छन्द एवो विमदेवश्छन्दः एवश्छन्द एवश्छन्दो वरिवो वरिवश्छन्द एवश्छन्दो वरिवः छन्दो वरिवो वरिवश्छन्दश्छन्दो 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 वरिवश्छन्दः वरिवश्छन्दश्छन्दो वरिवो वरिवश्छन्द इति छन्दो वरिवो वरिवश्छन्द इति छन्द इति छन्दश्छन्द इति ता इति छन्दश्छन्द इति ता इति तास्ता इति ता उपोपता इति ता उपा ता उपोपतास्ता उपादधता दधतोपतास्ता उपादधता उपादधता दधतोपोपादधतताभिस्ताभिरदधतोपोपादधतताभिः अदधतताभिस्ताभिरदधता दधतताभिर्वैवैताभिरदधता दधतताभिर्वै ताभिर्वै वैताभिस्ताभिर्वैदे देवैताभिस्ताभिर्वैदे वैदे देवै वैदे सुवर्गो सुवर्गम् देवै वैदे सुवर्गम् ते सुवर्गो सुवर्गम् ते सुवर्गम् लोकगो सुवर्गम् ते सुवर्गम् लोकम् सुवर्गम् लोकगो सुवर्गम् लोकमायन्नायम् लोकगो सुवर्गम् लोकमायन् सुवर्गमिति सुवर्गम् लोकमायन्नायन् लोकमायनु यद्यदायन् लोकमायनु यत् आयनु यद्यदायन्नायनु यदेता एतायनायन्नायनु यदेता यदेता एता यद्यदेता इष्टका एता यद्यदेता इष्टका एता इष्टका एता इष्टका उपदधाति इष्टका एता इष्टका उपदधाति इष्टका उपदधात्युपदधाति इष्टका उपदधाति यानि यान्युपदधाति इष्टका उपदधाति यानि उपदधाति यानि यान्युपदधात्युपदधाति यान्येवैव यान्युपदधात्युपदधाति यान्येव उपदधाति इत्युपदधाति यान्येवैव यानि यान्येव छन्दागोति छन्दागुस्येव यानि यान्येव छन्दागोति एव छन्दागोति छन्दागुस्येवैव छन्दागोति सुवर्ग्यानि छन्दागुस्येवैव छन्दागोति सुवर्ग्यानि छन्दागोति सुवर्ग्यानि छन्दागोति सुवर्ग्यानि तैः सुवर्ग्यानि छन्दागोति सुवर्ग्यानि तैः सुवर्ग्यानि तैस्तैस्तुवर्ग्यानि तैरेवैव तैः सुवर्ग्यानि तैरेव सुवर्ग्यानीति सुवर्ग्यानि
तैरेवैव तैस्तैरेव यजमानो यजमान एव तैस्तैरेव यजमानः एव यजमानो यजमान एवैव यजमानस्तु वर्गको सुवर्गं यजमान एवैव यजमानस्तु वर्गम् यजमानस्तु वर्गको सुवर्गं यजमानो यजमानस्तु वर्गं लोकं लोकको सुवर्गं यजमानो यजमानस्तु वर्गं लोकम् सुवर्गं लोकं लोकको सुवर्गको सुवर्गं लोकमेत्येति लोकको सुवर्गको सुवर्गं लोकमेति सुवर्गमिति सुवहारम् लोकमेत्येति लोकं लोकमेति यज्ञेन यज्ञेन इति लोकं लोकमेति यज्ञेन एति यज्ञेन यज्ञेनैत्येति यज्ञेन वै वै यज्ञेनैत्येति यज्ञेन वै यज्ञेन वै वै यज्ञेन यज्ञेन वै प्रजापतिः प्रजापतिर्वै यज्ञेन यज्ञेन वै प्रजापतिः वै प्रजापतिः प्रजापतिर्जसा स्तोमभागैरेवासृजत यत् श्रियमेवावरुन्धे शीलेवाते पुनन्निवेद्याः क्षेमो वै राष्ट्रस्य शीतो वातः क्षेममेवावरुन्धे श्रीवैकुण्ठविरक्ताय स्वामि पुष्करिणीरवे रमया रममाणाय वेङ्कटेशाय मङ्गलम् ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద. కోనేటి తెప్పల తేలి కులికేవు స్వామి, కోనేటి తెప్పల తేలి కులికేవు స్వామి, మహాలక్ష్మి చెంతలో మమ్మేలు వింతలో కోనేటి తెప్పల తేలి కులికేవు స్వామి, మహాలక్ష్మి చెంతలో మమ్మేలు వింతలో కోనేటి తెప్పల తేలి కులికేవు స్వామి. దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మా, దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మా, వేవేలు ముక్కులు లోకపావని నీకమ్మా, దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మా, వేవేలు ముక్కులు లోకపావని నీకమ్మా, దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మా, వేవేలు ముక్కులు లోకపావని నీకమ్మా. కామమోక్షతతులు నీ శోభనాలు అర్మిలి, నాలుగు వేదాలదే నీదరులు, ధర్మార్థ కామమోక్షతతులు నీ శోభనాలు అర్మిలి, నాలుగు వేదాలదే నీదరులు, నిర్మలపు నీ జలము నిండు సప్త సాగరాలు, కూర్మము నీ లోతు, కూర్మము నీ లోతు ఓ కోనేరమ్మ, నిర్మలపు
లోక పావని నీకమ్మా. కడళ్ళు జగతి దేవతలు నీ జల జంతులు తగిన గంగాది తీర్థములు నీ కడళ్ళు జగతి దేవతలు నీ జల జంతులు గగనపు పుణ్యలోకాలు నీ దరి మేడలు మొగిని చుట్టూ మాతులు మునులోయమ్మ. గగనపు పుణ్యలోకాలు నీ దరి మేడలు మొగిని చుట్టూ మాతులు మునులోయమ్మ. దేవునికి దేవికి తెప్పల కోనేటమ్మ. వేవేలు మొక్కులు లోక పావని నీకమ్మా. నగరము వాకిలే నీ ఆకారము చేకొను పుణ్యములే నీ జీవభావము. వైకుంఠ నగరము వాకిలే నీ ఆకారము చేకొను పుణ్యములే నీ జీవభావము. ఏకడను శ్రీ వెంకటేశుడే నీవునికి దీపుని నీ తీర్థమాడితిమే కావవమ్మ. ఏకడను శ్రీ వెంకటేశుడే నీవునికి దీపుని నీ తీర్థమాడితిమే కావవమ్మ. దేవునికి దేవికి తెప్పల కోనేటమ్మ. వేవేలు మొక్కులు లోక పావని నీకమ్మా. దేవునికి దేవికి తెప్పల కోనేటమ్మ. వేవేలు మొక్కులు లోక పావని నీకమ్మా. వేవేలు మొక్కులు. ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద గోవింద. చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ. చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ. చూడున్నది పచ్చి చూడి గుడుత నాంచారి శోభానే 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 శోభానే. లక్ష్మియట సింగారాలకే మరుదు. కాముని తల్లియట చకదనాలకే మరుదు. శ్రీ మహాలక్ష్మియట సింగారాలకే మరుదు. కాముని తల్లియట చకదనాలకే మరుదు. సోముని తోబుట్టువట సొంపు కళలకే మరుదు. సోముని తోబుట్టువట సొంపు కళలకే
చారి చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ కూడున్నది పతి చూడి గుడత నాచారి శోభానే 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 శోభానే. అమరవందితయట అట్టే మహిమయే మరుదు అమృతము చుట్టమట ఆనందాలకే మరుదు రమితో శ్రీ వెంకటేశు తానే వచ్చి పెళ్ళాడు రమితో శ్రీ వెంకటేశు తానే వచ్చి పెళ్ళాడు అమరవయసు ఈ చూడి కుడుతన్నాచారి చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ చూడున్నది పతి చూడి కుడుతన్నాచారి శోభానే 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 శోభానే. ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద. వేదం బెవ్వని వెతికిడిని ఆ దేవుని కొనియాడుడి వేదం బెవ్వని వెతికిడిని ఆ దేవుని కొనియాడుడి వెంకటరమణ గోవింద సంకటహరణ గోవింద గోవింద హరి గోవింద వెంకటరమణ గోవింద. అలరిన చైతన్యాత్మకుడెవ్వడు కలడెవ్వడట కలడనివా అలరిన చైతన్యాత్మకుడెవ్వడు కలడెవ్వడట కలడనివా కలతురవ్వని తను వియోగదశ ఇలా నాతని పదించుడి కలతురవ్వని తను వియోగదశ ఇలా నాతని పదించుడి వెంకటరమణ గోవింద సంకటహరణ గోవింద గోవింద హరి గోవింద వెంకటరమణ గోవింద. అడగి సకల రక్షకుడిందెవ్వడు పడి నింపయు యౌవనిమయము పిడికిట తృప్తులు పితరులవ్వని అడవిన కనుడా కనుగనుడి వెంకటరమణ గోవింద సంకటహరణ గోవింద గోవింద హరి గోవింద వెంకటరమణ గోవింద. కదసి సకల లోకంబుల వారలు ఇదివో కొలిచెదరవ్వని సవంతుడకు తిరు వెంకటపతి వెదకి వెదకి చేరుచుడి వెంకటరమణ గోవింద సంకటహరణ గోవింద గోవింద హరి గోవింద వెంకటరమణ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద నిత్య నిర్మల గోవింద నిరమేఘ శ్యామ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద నందనందన గోవింద
గోవింద అసముఖమర్దన గోవింద. பக்தர்களே, இந்த தெப்போற்சவத்தில் 4ஆம் நாளான இன்று நாம் சீனிவாச பெருமானை உபயதேவிமார்களோடு இந்த சுவாமி புஷ்கரணியில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 3 சுற்றுகள். முதல் சுற்றின் போது வேத பிரியனான எம்பெருமானுக்கு வேத பண்டிதர்களின் வேத பாராயணம். அடுத்த சுற்றில் திருவேங்கடமுடையானை கருப்பொருளாக கொண்டு பக்தி கீர்த்தனைகளை புனைந்த மகாகவி அன்னமாச்சாரியாரின் கீர்த்தனைகள். 3வது சுற்றில் மேள தாளத்தோடு மங்களவாத்தியம். இதில் திருமலை நாயகனான திருவேங்கடத்தை எம்பெருமானுக்கு மட்டும் 3ஆம் நாள் 3 சுற்று, 4ஆம் நாள் 5 சுற்று, கடைசி நாள் 7 சுற்றுகளாக தெப்போற்சவம் நடைபெறுவது சம்பிரதாயமாக இருந்து வருகிறது. ஒவ்வொரு நாள் முடிவிலும் தீக்கண்களின் திருஷ்டி அனைத்தும் காற்றிலே கற்பூரம் போல கரைவதற்காக கற்பூர மங்கள ஹாரத்தி காட்டப்பட்டு தெப்போற்சவத்தை நிறைவு செய்கிறார்கள். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேசாய மங்களம் என்று நாமும் அந்த எம்பெருமானுக்கு மங்களம் பாடலாமே. பக்தர்களே, பகவானை காட்டிலும் உயர்ந்தது அவரது திருவடி. அந்த திருவடிகளின் பெருமையை போற்றி எத்தனையோ ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பாடியுள்ளார்கள். புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று பாசுரமிட்டார் நம்மாழ்வார். அன்றி உலகம் அளந்தாய் அடிபோற்றி என்று அந்த திருவடிகளை போற்றினாள் திருப்பாவையில் ஆண்டாள் பிராட்டி. கண்ணன் அடியிலே எமக்கு காட்டும் வெற்பு என்று திருமலையை கண்ணனின் திருவடிகளை காட்டுவதாக குறிப்பிடுகிறார் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட அந்த பகவானின் திருவடிகளின் ரேகைகள் கூட அவ்வளவு விசேஷமானதாம். தாமரை, வஜ்ரம், அங்குச்சம், கொடி, சங்கு, சக்கரம், கல்பக விருட்சம் போன்ற அடையாளங்களுடன் அன்று கண்ணன் பூமியில் நடந்தபோது அந்த அடையாளங்கள் பதியும்படி நடந்தானாம். எம்பெருமானின் திருவிடை முத்திரை பதிந்து விட்டால் அந்த பூமி அவனுக்கு சொந்தம் என்று பொருள். இதை தேவராஜ பஞ்சாசத்தில் சுவாமி தேசிகன் சாதித்துள்ளார். அது மட்டுமல்ல, யாதவாபியுதயத்திலும் குறிப்பிட்டுள்ளார். அப்படிப்பட்ட அந்த அழகிய திருவடிகள் நடக்க நடக்க அவன் எடுத்து வைக்கும் அந்த ஒவ்வொரு திருவடியும் அந்த பூமியை பவித்திரமாக்குகிறதாம். அந்த பகவானின் திருவடிகள் பூமி தேவியின் மேனியில் அலங்காரமாக ஆகினவாம். இந்த காலத்தில் கூட ஏதோ டாட்டு டூட்டு என்று ஏதேதோ செய்து கொள்கிறார்கள் அல்லவா தன்னோட தேகத்தில். ஆனால் பூமி தேவிக்கு கண்ணனே தனது திருவடிகளால் அதை போன்று வரைந்து அழகாக்கினானாம். ஆகவேதான் நாமும் அந்த பகவானது திருவடி அடையாளங்களை திருமண் காப்பாக பிராமணர்கள் இட்டுக்கொள்வதை பார்க்கிறோம் அல்லவா. பக்தர்களே, காடாக இருந்த பிருந்தாவனம் கண்ணன் திருவடி பட்டதும் பசுச்சோலை ஆகிவிட்டதாம். தேவகி சுத பதாம்புஜ லப்த லக்ஷ்மி என்கிறார்கள். கண்ணன் திருவடி மேனியில் படப்பட பூமி பாத்தாவுக்கு மயிர்கூச்செறிந்ததாம். அவைதான் நல்ல செழிப்பான பயிர்களாக விளைந்ததாம். பகவானின் திருவடி ஸ்பரிசத்தின் மேன்மை அது. அந்த பகவானின் திருவடி மேன்மையை பற்றி கம்பநாட்டாழ்வார் ராமாயண காவியத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அல்லவா. கௌதம முனிவரின் பத்தினி அகலிகை இந்திரனால் மாசுபட்டு முனிவரின் கோபத்துக்கு ஆளாகி கல்லானாள். ஸ்ரீராமன் மிதிலைக்கு செல்லும் வழியில் அவரது அந்த திருவடி பட்டு அவள் மாசு நீங்கி முன்னைவிட தூய்மையானவளாக ஆனாளாம். ஸ்ரீராமன் சிவதனுசை வளைத்தபோது விஸ்வாமித்திரர் உன் கால்வண்ணம் அங்கு கண்டேன், கைவண்ணம் இங்கு கண்டேன் என்று சொன்னதாக கம்பநாட்டாழ்வார் அந்த பகவானின் திருவடி பெருமையை பேசுகிறார். அதே போல ஆரண்ய காண்டத்திலும் ஸ்ரீராமனின் பாத தீட்சை பெற்ற விராடன் என்னும் அரக்கன் சாப விமோச்சனம் பெற்றானாம். அப்போது விராடன், எம்பெருமானே, யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? திருவடிகளே இப்படி என் மேனியை புனிதமாக்கின என்றால்
இப்படி உன்னுடைய திருமேனி இன்னும் எத்தனை பாக்கியத்தை தருமோ என்று சொல்கிறானாம். அதையும் கம்பர் வருணிக்கும் போது, வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தன உன் பாதங்கள் இவையெனில் படிவங்கள் எப்படியோ என்கிறார். அதே போல குகப்படலத்தில் படகோட்டி குகனை ராமபிரான் இந்த நதியை கடக்க உன் ஓடத்தில் எங்களை ஏற்றிச் செல்வாயா என்று கேட்கும்போது அதற்கு குகன், ஐயனே, உன் திருவடி துகள்பட்டு ஒரு கல்லே பெண்ணானது, அதே போல என் ஓடமும் பெண்ணானால் நான் பிழைப்புக்கு என்ன செய்வேன்? ஆகவே முதலில் கங்கை நீரால் திருப்பாதங்களை அபிஷேகம் செய்கிறேன் என்று வேண்டினானாம். திருவிக்கிரம அவதாரத்தில் மூவடி மண் கேட்டு ஓரடியால் உலகளந்து ஈரடியால் விண்ணளந்து மூன்றாவது திருவடியை மகாபலியில் சிரத்தில் வைக்க அந்த பாக்கியத்தில் அவன் பாதாள லோகத்தை அரசாளும் பாக்கியம் பெற்றான் அல்லவா? ஆகவேதான் திருவாய்மொழி பாசுரத்திலும் நம்மாழ்வார், கண்டேன் கமலமலர் பாதம் காண்டலுமே விண்டே ஒதிர்ந்த வினை ஆயின எல்லாம் தொண்டே செய்தென்றும் தொழுது வழி ஒழுக பண்டே பரவன் பணித்த வகையே என்று பாசுரமிட்டார். பக்தர்களே, அந்த நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழென்றல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று அவர் புகுந்தது போல நாமும் இந்த பகவானின் திருவடிகளில் நாம் புகுந்தால் நிச்சயமாக நமக்கு முக்தி கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அந்த எம்பெருமானை இதோ இப்போது நாம் இந்த தெப்போற்சவத்தின் போது இந்த சுவாமி புஷ்கரணியில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புண்ணிய மலையில் எத்தனையோ புண்ணிய தீர்த்தங்கள் செறிந்தது என்கிறார் சுவாமி தேசிகன். அந்த புண்ணிய தீர்த்தங்களை பார்க்கோமானால் அதில் முதலில் வருவது இந்த சுவாமி புஷ்கரில் தான். வராக சுவாமி சன்னதிக்கு எதிரில் இந்த தீர்த்தம் உள்ளது. இதனை தீர்த்தங்களின் அரசி என்பார்கள். சரஸ்வதி தேவியே இங்க தவம் இருந்ததாக ஸ்தல புராணம் கூட கூறுகிறது.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ